வணக்கம், இது டேடி மொபைல் கார்ஸ்பா. நான் உங்க விக்னேஷ் பேசுறேனுங்க. நீங்க பார்த்துருக்கிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஒய்டியோட சி லைன் 7 சீரியஸ் இவி வெர்ஷனுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எங்க திருப்பூர்ல ஒரு பெரிய விவிஐபி ஒருத்தங்களுடைய கார். இந்த வண்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணி 30 டேஸ் தான் ஆச்சு. இந்த வண்டி நம்ம கிட்ட 7 இயர்ஸ்க்கான செல்ஃப் ஹீல் கிராஃபைன் கோட் பண்ணுறதுக்காக கஸ்டமர் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அப்டேட்டடான வெர்ஷன் இவி வெர்ஷன் காரை வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் பொதுவாக கார் வாஷ் கொடுக்கறதுக்கே கஸ்டமர்ஸ் வந்து தயங்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு மொபைல் டீட்டெயிலரான என்ன நம்பி என் கஸ்டமர் வந்து அந்த பிஒய்டி காரை வந்து கிராஃபைன் கோட்காக கொடுத்தாங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ விஷயத்துக்கு வரேன். இந்த வண்டியில் வந்து நம்ம 3 ஸ்டெப்பாக வந்து பாலிஷஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிப் வாஷ் அண்ட் கிளே பாட் ட்ரீட்மெண்ட் அண்டு வழக்கமாக நம்ம பண்ணக்கூடிய பெயிண்ட் டெஸ்டிங் பேனல் இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ணிச்சுங்க. அண்ட் செகண்ட் டே வந்து 3 ஸ்டெப் பாலிஷ் வந்து ஃபாலோ பண்ணேன். அண்டு இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த ட்ரங்க்குக்கு பார்த்தீங்கன்னா கார்பரோட பேர்ல் சிலிக்கா டை ஆக்சைடு பேஸ்டு பேர்ல் வந்து அதுக்கு ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்துச்சிங்க. ஒரு ஏபிசி கிளீன் ப்ளஸ் கார்பரோட பேர்ல் கொடுத்து அதுக்கு ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்தோம். ரொம்ப அட்டகாசமான ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அண்டு இதை முடிச்சிட்டதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் ட்ரிம்ஸு அலாய்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து செகண்ட் டேவே நம்ம வந்து கோட்டிங் வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். அண்ட் தேர்ட் டே வந்து த ஃபைனல் ஸ்டெப் வந்து பாலிஷ் வந்து பண்ண ஆரம்பிச்சது. அண்ட் ரூஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வந்து கிளாஸுங்க, கம்ப்ளீட்டாகவே கிளாஸ், ஃபைபர் கிளாஸ் வேற லெவலில் இருந்துச்சுங்க. ஒரு கிளாஸ்லேயே ரூஃப் ரொம்ப யோசிச்சு பார்க்கவே வேற மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிட்டுங்க 3வது நாள் வந்து பாலிஷஸ் எல்லாமே முடித்தேன். ஏன் இந்த வண்டிக்கு நான் வந்து பாலிஷ்க்கே 3 நாள் எடுத்துட்டேன்னா, ஆக்சுவலாக நான் மொத்தமாகவே கஸ்டமர்கிட்ட 3 டேஸ் தான் கேட்டிருந்தேன். கஸ்டமர் ஆனால் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து டேக் யுவர் ஓன் டைம், நீங்கள் 1 வாரம் கூட எடுத்துக்கோங்க, நான் 1 வாரம் காரை நிப்பாட்டுறேன்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த வண்டியில் வந்து பெயிண்டில் ஒரு சின்ன மேஜிக் வந்து பிஓஐடி பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ஆரோரா ஒயிட். இந்த ஆரோரா அப்படிங்கிற அந்த மீனிங்கை மென்ஷன் பண்ணுற மாதிரியே ஆரோராவோட மீனிங் ஆக்சுவலாக என்னன்னா நேச்சுரல் ஹீலிங் அப்படிங்கிறது தான் அந்த ஆரோராவோட மீனிங். சரிங்களா? அதில் வந்து அதை கரெக்டாக மெர்ஜ் பண்ணுற மாதிரி இந்த வண்டியோட பெயிண்டில் வந்து இயற்கையாகவே அந்த செல்ஃப் ஹீல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அந்த 30 டேஸில் வந்து டிரைவர் அண்ணா தான் எப்போவுமே காரை கழுவி மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டியோல் டோன் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாத்துலேயுமே நல்ல ஹெவி ஸ்ப்ரில்ஸு மாரிங்ஸ்லாம் இருந்தது. பட் ஆனால் சர்ஃபேஸில் வந்து பெயிண்டட் சர்ஃபேஸில் எங்கேயுமே ஸ்ப்ரில்ஸ் அண்ட் மாரிங்ஸை பார்க்கவே முடியல. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் கை வச்சோடனே அன்னைக்கு வந்து உட்காந்து பிஓஐடி வெப்சைட்டில் உட்காந்து அந்த பெயிண்டினுடைய மொத்த ரெக்கார்டையும் படிச்சுட்டேன். பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருந்தது. இதை வந்து நீங்கள் பிஓஐடி கார் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்களும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இந்த பெயிண்ட்டுக்கு வந்து நார்மல் காம்பவுண்ட்ஸு, ரப்பிங் காம்பவுண்டு, டெஃப்லான் பாலிஷ் எதுவுமே பண்ணக்கூடாது. ஒன்லி ஃபார் கோட்டிங்ஸ் ஆர் பிபிஎஃப். சரிங்களா? நீங்கள் அந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ், ஹெவி காம்பவுண்ட்ஸ் ஏதாவது ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இன்லைன் ஜுவல்லிங் அப்படிங்கிறது வந்து அந்த செல்ஃப் ஹீல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் பிஓஐடி டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. வேற லெவலில் ஒரு பெயிண்ட், வேற லெவல் ஒரு கண்டிஷன். அண்ட் ஃபைனலி வந்து 4வது நாள் கோட்டிங் முடிச்சுட்டு அப்சர்வேஷனுக்காக வச்சிருந்துட்டு அடுத்த நாள் நான் இந்த வாட்டர் பீடிங் டெஸ்ட், வாட்டர் டெஸ்டிங் அண்ட் டஸ்ட் ரெப்லன்சி டெஸ்ட் எல்லாம் பார்க்கறதுக்காக மறுபடியும் ஒரு நாள் போயிருந்தேன். அதனால ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ் வந்துச்சு. வேற லெவல்ல வந்து இந்த வண்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு எவ்ரி நுக் அண்ட் கார்னர்ஸ் வந்து சூப்பர்வா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஏன்னா இது ஒரு வித்தியாசமான சைஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர் எடுத்து பாலிஷ் பண்ணதுனால மொத்தமாக 4 நாள் எடுத்துருச்சு. சூப்பர்பான ரிசல்ட் வந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரியான கோட்டிங்ஸ் வந்து டோர் ஸ்டெப்ல பண்ணணும்னா டேடி மொபைல் கார்ஸ்பாவை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.